வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய போன பிறவி பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல எப்படி கர்மா செயல்படுகிறது, நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில பார்க்க போறோம். ஏன்னா நம்ம தசாபுக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வேணும். பட் கோச்சாரங்கிறது ஒரு ஒரு ராசி, நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, மாததோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு 30-40-50% வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம். பிப்ரவரி மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடையும், நீங்க அதனால பலன் அனுபவிக்கலாம். சரி, இப்போ பிப்ரவரி 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி எந்தவித மாற்றமும் இடம் மாற்றமும் பெயர்ச்சியும் பிப்ரவரி மாதம் 2025 பெறப்போறது இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்ச் 29ஆம் தேதி சனியும், ராகு கேது ஏப்ரல் மே, குரு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல தான் பயிற்சி பெறுகிறார்கள். ஸோ பிப்ரவரி மாதம் அதே அந்த ஆண்டு கிரகங்கள் நீடித்திருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியோட அதிபதியாகிய குருவே 6ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்து 12ஆம் பாவத்தை பார்த்து, 2ஆம் பாவத்தை பார்த்து 10ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். ஸோ இது எப்படி கொடுக்குதுன்னா, 12ஆம் பாவத்தை கனெக்ட் ஆகக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா விரயங்கள், திடீர்னு சுப விரயங்கள், வருமானத்துக்கு மீறின செலவுகள், குடுக்கல் வாங்கல், ஒரு இடத்தை வித்து ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி, ஒரு சம்பவங்கள், ஒரு வாழ்க்கை அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க. அது பிப்ரவரி மாதமும் அதுக்கும் பொருந்தும், அதே விஷயத்துக்கு பொருந்தும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். வேலை பளு குறைவா இருக்கிறது, கொஞ்சம் வேலையில இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் செட்டிலான ஃபீலிங் இருப்பாங்க, பெரிய முயற்சிகள் செய்யாம இருப்பாங்க. சனி 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுதுதான் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள் கொடுக்கக்கூடியது. ஸோ இன்னுமே சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், ஒரு ஹனிமூன் பீரியட் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாக இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். மிதனத்திலேயே முழுசாக மாதம் முழுவதும் இருக்கிறாருங்கிறது கொஞ்சம் இல்லற வாழ்க்கை, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்காக எடுத்து வச்சு பண்றது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதும், கருத்து வேறுபாடு வருவதும், இம்பல்சிவா சிலது பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும், அதை நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார். தொழில் வேலையில ஒரு கவனம் இருக்கதான் செய்யும், அது நல்லா டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் மாறுதல், ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய அந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி வரனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் பிப்ரவரி மாதம் இருக்கும். இப்போ அடுத்த மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துலேருந்து ராகு, சனி, குரு பயிற்சியில் வரும்பொழுது அந்த பயிற்சி பலன்கள் என்ன கொடுக்கணுமோ அதுக்கு வேணுங்கிற அடிப்படையான சில வாழ்க்கை சம்பவங்கள், சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த ஆண்டு கிரகங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது தப்பில்லை. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, புதன் 2ஆம் இடத்துல மகரத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் 3ஆவது வாரம் 3ஆம் இடத்துக்கு போறார். முதல் 2 வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ மாணவ செல்வங்கள்லாம் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இருக்கு. 3ஆவது நாளாவது சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். வேலையில் இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்க, படிக்கக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க, காலேஜில் மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் மாதத்தின் 2வது ஆஃப் 3rd and 4th வீக் கொஞ்சம் கவனக்குறைவு, ஃபோக்கஸ் பண்ணுற சிரமங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணி மனசை திடப்படுத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துக்கணும், நெகட்டிவிட்டிக்குள்ள போகாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சனியோட புதன் சேரும் பொழுது குருவின் பார்வையிலிருந்து விலகிறார்.
கொஞ்சம் மறதி, கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ், மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லாமல் ஏனோ தானுன்னு இருக்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறனால இது மாதிரி இருக்குங்கிறப்ப நீங்கள் முதலே மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மாசி மாதம் பிறக்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயம். பாக்கியம், தந்தையார் வழியில் சில சொத்துக்கள், சில வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. பட் என்னன்னா ஒரு 3-4 நாள் மாதத்தின் இறுதி பகுதியில் சனியோட சூரியன் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன பலன்கள், அந்த கவர்மெண்ட் விஷயங்கள், அப்பா விஷயங்கள், இளைய சகோதர சகோதரி விஷயங்களே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த டைம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி புதன் சூரியன் பயிற்சி பரவாயில்லை. செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீடித்திருந்து ராசியை பார்ப்பது கொஞ்சம் டென்ஷனும், அப்பப்போ வந்து திங்கிங் அதிகமாக முன்யோசனை இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். ஸோ கொஞ்சம் ராகு கேது 4-11 சம்மந்தப்படும் பொழுது வீடு விஷயங்கள் இது எல்லாமே பிப்ரவரி மாதம் வீடு விஷயமாக, இடம் விஷயமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது மூலமா கடன் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நல்லாவே வந்து இந்த 4ஆம் வீடு வலுத்திருக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனுங்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல யோகமான ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் வந்து ஓரளவுக்கு ஏப்ரல் மேக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சிக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான அமைப்பும் ஓரளவுக்கு அடுத்த லெவல் கட்ட நடவடிக்கை வேணுங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான இது ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எது மாதிரி நேரத்தில் தேதியில் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, அது மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி நட்சத்திரம் என்ன, என்ன தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், இந்த நான் சொன்ன அந்த கோச்சார பலன்களும் அந்த தசாபுக்தி அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி செயல்கள் விஷயங்கள் எப்போ செய்யறது நல்லது அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஜாதக பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மளோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் பார்க்க முடியும். இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து அற்புதமாக துல்லியமான பலன்கள் பார்க்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.